Taste the Daily. அண்மைச் செய்தி. காரைக்கால் மற்றும் ஏனாமில் ஜிப்மர் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காரைக்காலில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்றிருந்த நிலையில் அங்கு ஜிப்மர் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். காரைக்காலில் 491 கோடி ரூபாயில் ஜிப்மர் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. ஏனாமில் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 110 படுக்கை வசதிகள் கொண்ட ஜிப்மர் மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய 2 இடங்களில் ஜிப்மர் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். காரைக்காலில் 491 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனையை பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார் மற்றும் ஏனாமில் 91 கோடி ரூபாய் செலவில் ஜிப்மர் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. அதனையும் திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். பிரியதர்ஷினி, புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது, மருத்துவமனைகள் இருக்கின்றது. இந்த மருத்துவமனையில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து இங்கு தினந்தோறும் கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட நோயாளிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியினுடைய ஒரு பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்திலும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அங்கு 50 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அங்கு நிரந்தர கட்டிடம் மற்றும் மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் என்று மாநில அரசின் கோரிக்கை ஏற்று 491 கோடியிலே அங்கு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கட்டிட திறப்பு விழாவை பிரதமர் மோடி காணொலி மூலம் திறந்து வைத்திருக்கின்றார். அதே போன்று ஏனாம் பகுதியிலே 91 கோடி மதிப்பீட்டில் 90 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையையும் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காரைக்காலிலே 500 படுக்கைகள் கொண்ட அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட, அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மரை விட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 450 கோடி ரூபாய் செலவில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான அடிக்கல்லையும் இன்று நாட்டிருக்கின்றார். இந்த மருத்துவமனை கட்டப்பட்டால் தென் மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மிகவும் பயன் அளிக்கும் வகையில் இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நிகழ்ச்சியும், அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் நாடு முழுவதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தமிழகத்தில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பதற்கான நடவடிக்கைகளும் கட்டிப்பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலம் மருத்துவ துறையிலே மிகவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அமைந்திருக்கின்றது என்று இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பேசியிருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இருக்கு, நாட்டிலே சிறிய மாநிலங்களிலே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக புதுச்சேரி திகழ்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த கல்லூரி திறப்பதன் மூலம் காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக பயனளிக்கும் வகையில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட இருக்கின்றது. மருத்துவக் கல்லூரியில் செயல்பட தொடங்கி இருக்கின்றது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான். Taste the Daily.